ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க நம்ம தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். பாருங்கள், ஒரு கடாயை வச்சுருக்கேன். கேஸ் பற்ற வச்சு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். முந்திரி வச்சுருக்கேன். நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி செவந்துருச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த நெய்லேயே இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இந்த டம்ளர் அளவு ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த ரவையோட அளவு வந்து ஒரு 250 கிராம் இருக்கும். நம்ம இதில் வறுத்துக்கலாம். நெய்யில் ஸ்லோவாக வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்த ரவையாக இருந்தால் கூட நம்ம நல்லா இந்த மாதிரி செய்யும்போது சுட சுட வறுத்து தான் எடுக்கணும். அதே சமயம் ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. கேஸு ரவையும் கலர் மாறாமல் வறுத்து எடுக்கணும். இந்த ரவை எந்த அளவுக்கு ஒரு டம்ளர் எடுத்துருக்கோன்னா அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். பாருங்கள், அதே அளவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா சிவந்து வந்துச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் நெய் போட்டுக்கலாம். நல்லா வறுக்கணும். நல்லா வந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயம் வாசனையாக நல்லா இருக்கணும். வாசனை வராது, இன்னும் வளரணும். நம்ம இதில் ஏலக்காய் பவுடரு ஒரு ஸ்பூன், இது சர்க்கரை போட்டு அரைச்சதுனால இந்த அளவு போடுறேன். போட்டு கலந்துக்கலாம். கலந்தாச்சு. நம்ம அந்த இப்போ சர்க்கரையும் போட்டுக்கலாம். அதை பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நெய் இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் சர்க்கரை, ஏலக்காய், ரவை எல்லாத்தையும் போட்டாச்சுல்ல. நம்ம இதில் எல்லாம் கலந்து போடணும். பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் ஆறணும். ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ சர்க்கரை இதெல்லாம் கலந்தாச்சு. இப்போ நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்துக்கிட்டு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். நம்ம இந்த பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி பிடிச்சிக்கலாம். ஏன்னா அதை ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இதில் ஏற்கனவே நெய் சர்க்கரை எல்லாம் போட்டதுனால இந்த பால் ஊற்றணும், இன்னும் நல்லா மெல்ட் ஆகிடும். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி பிடிச்சிக்கலாம். வச்சு பிளேட்டில் வச்சிடலாம். சூடு ஆறினோன்னா கை வச்சு தான் பண்ணணும். கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. செம்ம சூடு. எனக்கு இந்த மாதிரி தான் பெருசு பெருசாக வரும். இந்த மாதிரி நான் பிடிச்சிடுறேன். அப்படியே நம்மளுக்கு பால் வந்து ஆறிட்டால் கூட நம்ம சூடு பண்ணி இந்த மாதிரி ரவுண்டு போட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். அப்படியே 2 முந்திரி அதில் சேர்த்துட்டோம்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் லட்டு உடையாது. அது இந்த உள்ளேயும் நல்லா முந்திரி நல்லா 2-3 கிடைக்கும் ஒரு லட்டுக்கும். பாருங்கள், ரவா லட்டு ரெடி. இப்போ நம்ம இருக்கிற மாவையும் அதேமாரி சூடான பால் ஊற்றி பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள், அருமையான ரவா லட்டு ரெடி.
சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு 2 எடுத்து பிரித்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குதுங்க. அதே அளவு சர்க்கரை, அதே அளவு ரவைன்றதுனால நல்லா ஸ்வீட்டாக நல்லா அருமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுங்க தீபாவளிக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.